தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், தேவனுடைய வார்த்தையில் சிலவற்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாய் தேவன் தந்த இந்த வாய்ப்புக்காக நாங்கள் தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்துகிறோம். உங்கள் யாவருக்கும் இரட்சகர் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனத்தில் யோவான் 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது உங்களுக்கு செய்யப்படும். இயேசு நம்முடைய 15:7 யோவான் 15:7 ஹல்லேலூயா. யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். நாம் இயேசுவோடு நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவின் வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளும் மாதிரியும் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். பொதுவாக யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவளை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தம்முடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு ரொம்ப வழக்கமா தெரிந்த ஒரு வசனம். பொதுவாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுதல் என்று சொன்னால் ஏதோ அவருடைய நாமத்தை மாத்திரம் நாம் பயன்படுத்துவது அல்ல, அல்லது அவரை ஆராதிப்பது அல்ல, அவரை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்வது. ஹல்லேலூயா. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த 3ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் தானே, அங்கே வரும்போது ஆண்டவர் சொல்றார், இதோ நான் வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்க வேண்டும், அவன் கதவை திறக்க வேண்டும், நான் அவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும், அவனோடு போஜனம் பண்ண வேண்டும், அவனும் என்னோடு ஒரு ஐக்கியத்தில் வர வேண்டும். ஆக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகள், அவருடைய மாதிரி, அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்விதமான ஒரு சூழலுக்குள் வரும்போது நாம் அவரோடு இணைக்கப்படுகிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தானே, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஒரு ஐக்கியம், ஏதோ அது வார்த்தையினால இயேசுவை நம்ம சொல்றதில்லை, துதிக்கிறது பாடுறதில்ல, அவரோடு இணைந்து இசைந்து வாழுகிற ஐக்கியம் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா, ஒரே ஐக்கியம். கணவன் மனைவி ஒருவராமல் ஒருவரா இருக்கிறார்கள், ஐக்கியமா இருக்கிறார்கள், ஒரே ஐக்கியம் என்று சொல்ற மாதிரி நாம் பல உலகத்தில் பலவிதமான மனிதர்களோட ஐக்கியத்தில் இருக்கலாம், பல குழுக்களோட ஐக்கியத்தில் இருக்கலாம், சபை என்று சொல்ற சில சங்கங்களோட நாம் ஐக்கியமா இருக்கலாம். அதை குறித்து இங்கே பேசவில்லை. நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறதா என்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. அந்த ஐக்கியத்தில் இருக்கும்போது நாம் வேண்டிக் கொள்வதை நாம் அவராலே பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. அவராலே பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஏன்னா நாம் அவரோட ஐக்கியத்தில் இருக்கிறோம் இல்லையா? அந்த ஐக்கியத்தை குறித்து நாம் ரொம்பவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 8ஆம் அதிகாரம் 31-32 வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, என்னுடைய உபதேசத்தில் நீங்கள் நிலைச்சிருந்தா நீங்கள் என்னுடைய சீடர்களா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஆமா, யோவான் அது என்ன வாசனம் 8ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களிலே ஒன்று, என்னுடைய உபதேசத்திலே நீங்கள் நிலைத்திருக்கும் போது என்னுடைய சீடர்களா இருப்பீர்கள். சீசர்னு சொன்னா அது சாதாரண வார்த்தை கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு இடத்துல ஆண்டவர் அற்புதங்களை, ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறார், அவர் எப்போதும் அவரை சுத்தி நிறைய ஜனங்கள் நெருக்கி கொண்டே இருப்பார்கள். எங்க போனாலும் ஜனங்கள் நெருக்குவாங்க. இயேசு அவர் வீட்டுக்கு வர்றது கூட அவருக்கு சமயம் கிடையாது. ஒரு கட்டத்தில் இயேசுவை பார்ப்பதற்காக அவருடைய தாயாரும் சகோதரரும் வந்திருக்கிறாங்க. இவங்க வந்தா உள்ளால வர முடியல.
அவங்க வெளியே நிக்கிறாங்க. வெளியே நின்று ஆள் சொல்லி விடுறாங்க. விடும்போது ஆண்டவர் இடத்துல வந்து அவங்க சொல்றாங்க, இப்படி உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்கும்படி உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்வார், தம்முடைய கரத்தை தம்முடைய சீடர்களுக்கு நேராய் நீட்டி, என்னுடைய தாயார் யார்? அதை குறித்து மத்தேயு 12ஆம் அதிகாரம் 49-50 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். தம்முடைய கையை தமது சீடர்களுக்கு நேராய் நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. அப்ப தம்முடைய சீடர்களுக்கு நேராய் கையை நீட்டி ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இவங்க தான் எனக்கு சகோதர சகோதரிகள். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் போதனைகளிலே உபதேசங்கள்ல நடக்கிறதுங்கிறது எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம் என்பதை, அது எந்த அளவு ஆண்டவரோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறது என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார், நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். ஏன்னா எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இனி உங்களை வேலைக்காரன்னு சொல்லல, ஊழியக்காரன்னு சொல்லல, உங்களை சிநேகிதர் சொல்லுகிறேன். அந்த அளவு ஆண்டவரோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது. அப்புறம் சத்தியத்தை அறிவீர்கள். அந்த ஏற்கனவே நான் சொன்ன அந்த யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்துல எங்க, அதாவது சத்தியத்தை அறிவீர்கள் 32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப இயேசுவின் சீஷர்கள் இயேசுவின் உபதேசங்களாகிய சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள். அந்த சத்தியத்தில் அவர்கள் நடக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த சத்தியத்தின் மூலமாய் விடுதலை உண்டாகும். முதலாவது நம் ஆண்டவர் அறியாம இருந்த காலத்துல இயேசுவின் நாமத்துல வலிய வந்து ஊழியக்காரர்கள் வந்து ஜபம் பண்ணி எத்தனையோ விடுதலைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இது முதலாவது நிலை. இரண்டாவது, இந்த பைபிளை கொடுத்துறாங்க. இது எல்லா இடத்துல உள்ள காரியம் இல்லையா? எல்லா இடத்துல உள்ள, நான் கடந்த நாளில் 6 மொழியில ஒரு CSI சர்ச்சில் நான் செய்தி சொல்ல வேண்டிய ஒரு சூழல் எனக்கு இருந்தது. ஒரு மிஷனரி சூழலை நிமித்தம் அங்கு செல்லும் போது நான் செய்தி சொல்லணும். அப்போது நான் ஒரு காரியத்தை சொன்னேன். CSI சபையில் என்ன, நான் வந்து நாட்டேற்பேரேன், சர்வலோகாதிப நமஸ்காரம், இன்ப காலமல்லோ ஜப வேளை, ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரே, சேர்ந்த எக்காலம் உதவும் என்று சொல்லக்கூடிய 3 பாடல்கள் அந்த CSI ஞானப்பாட்டு கீர்த்தனையில் இருக்கிறது. அதை எழுதினவர் என்னுடைய பாட்டனார் அருள்திரு மா வேதமாணிக்கம் ஐயர் அவர்கள். அப்படிதான் அருள்திரு மா வேதமாணிக்க ஐயர்னு போட்டிருப்பான். அவங்க பேரனா தான் உங்க முன்பு நான் நிக்கிறேன். அதனால எனக்கு அந்த சூழ்நிலை எல்லாம் ரொம்ப பழக்கமானது. அப்போது நான் ஒரு காரியத்தை சொன்னேன். சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவை பொறுத்த மட்டும் அந்த போதகர் அல்லது குருவானவர் ரொம்ப சுருக்கமா தான் பேசுவார். நாங்க சில வேளை போனாலே ரொம்ப ஷார்ட்டா சமயம் சொல்லுவாங்க. 7 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்க பேசுறது. எப்படி உங்களுக்கு அனுபவம் உண்டான்னு தெரியல. அந்த சபையில 7 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷார்ட்டா தான் பேசுவாங்க. இந்த சம்பவம், அந்த காரியத்தை நான் சொல்லும் போது சொன்னேன், அவங்க ஏன் அப்படி ஷார்ட்டா பேசுறாங்க தெரியுமா? முதலாவது, நீங்கள் கூட்டுங்க ஒரு கிறிஸ்தவ விசுவாசின்னு வந்தோடனே முதல்ல அவங்க செய்யற ஒரு காரியம், இது மாதிரி ஒரு பைபிளை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சில வேளை இலவசமாவே கொடுத்துருவாங்க. மிஷனரி ஃபீல்டுல கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன, முதலாவது அவங்களுக்கு மொழியை படிக்க வச்சு அந்த மொழியில பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி அதை அவங்க கையில கொடுத்துருவாங்க. ஏன்னா இதை முதலாவது தெரியணும், இது இல்லைன்னா முடியாது, நாங்களே இதை வச்சுதான் பேசணும். ஆக முதலாவது பைபிளை உங்கள்கிட்ட கொடுத்துடுறாங்க. அதனால நீங்க இதை வாசிட முடியும் இல்லையா? எல்லாவற்றையும் குருவானவர் தான் பிரசங்கம் பண்ணணும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டாயம் கிடையாது. சில இதை பேசினா அப்படி தப்பா பேசிட்டாரா எல்லாம் பல விவாதங்கள் வந்து விடுறது உண்டு. அதனால பொதுப்படையா ஷார்ட்டா பேசி விட்டுருவாங்க. நீங்க ஏதோ சர்ச்சுக்கு போறீங்க, அவர் நாட்டில் பிரசங்கம் பண்றாரு நாங்க கேட்டுட்டோம் அப்படின்னு நீங்க இருந்து விடக்கூடாது. அவங்க வந்து சும்மா கடமைக்கு அல்லது பொதுவா சிலது மட்டும் அப்படி பேசி விட்டுடுவாங்க. உங்க கையில தான் பைபிளை தந்துட்டாங்க. நீங்க இந்த பைபிளை வாசிக்காவிட்டால் நீங்க இந்த பைபிளை வாசிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க ஆண்டவரோட நடக்க முடியும். மற்ற சபைகள் எல்லாம் ஒரு வழக்கம், நல்ல ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் எல்லாம் 1.5 மணி நேரம் நான் பேசுவேன், நார்மலா 1 மணி நேரம் பேசுவேன். அதுக்கு கீழே சூழ்நிலைக்கு ஏற்ப எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ப பேசுவோம். கொஞ்சம் அதிகமான வசனங்களை பேசுவோம். அல்லையோ, நீங்க கவனிச்சிருக்கீங்க நினைக்க, ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி என்னெல்லாம் வசனம் இருக்குன்னு சொல்லி ஏன்னா இவங்க எவ்வளவு பைபிள் ரீட் பண்றாங்க நமக்கு தெரியாது. பைபிளை கொடுப்போம்,
கொடுத்தா கூட நாங்க பிரசங்கம் என்ன பொறுத்தவரை மைசெல்ஃப் நான் என்னதான் சொல்லணும், பிரசங்கம் பண்ணும்போது அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஆனா அதை பாடமா அந்த பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி அந்த டீச்சர் எடுக்கிறது மாதிரி நான் நிறைய பாடங்கள் யூடியூப்ல கூட 170 பக்கத்துல எனக்கு செய்திகள் இருக்கும். இந்த மாதிரி செய்தி எல்லாமே யூடியூபுக்கு போயிடும். சரி, அப்படி இருக்கும். டைப்டு மெசேஜஸ் ஃபேஸ்புக்ல எல்லாம் 1500க்கு மேல இருக்கும். நிறைய டைப் பண்ணிருக்கேன் நம்பர் போட்டு. ஓகே, எதுக்கு சொல்றோம்னா நாங்க அதை பண்ணுவோம். ஆனா சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவுக்கு அந்த அனுபவம் கிடையாது. இந்த பைபிளை கொடுத்துட்டேன்ல, இதை படிச்சா போதும்னு சொல்லுவாங்க. நான் கூட என்னுடைய 15வது வயசுல இந்த பைபிளை நான் படிக்க ஆரம்பித்து விட்டேன். அப்போ பைபிளை படிக்கும் போது ஆண்டவரை குறித்தும் சபையை குறித்தும் நேரடியா பைபிள்ல படிக்க தான் தந்திருக்கான். நான் படித்த போது அதுல நான் புரிந்து கொண்ட விஷயத்திற்கும் பைபிளை நேரடியா படிக்கும் போது புரிந்து கொண்ட விஷயத்திற்கும் அந்த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சபை மரபிலே பாரம்பரியத்திலே அங்க இருந்த காரியத்திற்கும் பல வேறுபாடுகள் இருப்பதாக நான் புரிந்து கொண்டேன். அப்போது எங்க வீட்டுக்கு பாஸ்டர் ஹவுஸ் விசிட் வருவாங்க, வீடு சந்திக்க வருவாங்க. அப்போ எங்க அம்மா சொல்லுவாங்க, ஏற்கனவே அங்க நாட்டையரோட ஒரு ப்ராப்ளம் எல்லாம் அந்த டீகமார் பண்ணதுனால அந்த குழப்பத்தினால நான் சர்ச்சுக்கு போகாம பைபிள் அதிகமா வாசிக்க வேண்டிய சூழல். அப்போ எங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த பையன் கோயிலுக்கு வரமாட்டான், இவன்ட்டு நீங்க கொஞ்சம் பேச வேண்டும். நான் அப்போ விதமாய் அந்த பாஸ்டரோட உட்கார்ந்து பேசும்போது நான் அந்த காரியத்தை கேட்டேன். பைபிள் ரொம்ப டீட்டெயில்டா வாசிக்கும் போது நம்முடைய மரபு ரீதியில நாம கடைபிடிக்கிற விஷயத்திற்கும் பைபிள்ல படிச்சா புரிஞ்சுக்கிற விஷயத்திற்கும் பல வேறுபாடு இருக்கிறதா நான் உணர்கிறேன் என்று சொன்னேன். அப்போ அந்த போதகர் சொன்னார்கள், நீங்க சொன்னது சரிதான், பைபிளை யார் நேரடியா படிச்சாலும் அப்படிப்பட்ட தனித்துவமான சிந்தனை வர்றது இயல்பு. நமக்கு நிறைய பாரம்பரியங்கள் இருக்கிறது. நாம சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா பாரம்பரிய அடிப்படையில் சிந்திக்கிறோம். கத்தோலிக்க சபையார் அவங்க பாரம்பரியத்தில் சிந்திக்கிறாங்க. சால்வேஷன் ஆர்மி அண்ட் லுதரன் அண்ட் பெண்டகாஸ்டல்ஸ் கூட நிறைய பாரம்பரியம் இருக்கிறது. அப்படித்தான் அவங்க சிந்திக்கிறாங்க. நாம நம்முடைய பாரம்பரியத்தில் சிந்திக்கிறோம். ரொம்ப ஓப்பனா பேசணும். அப்போது நான் மீண்டும் ஒரு கேள்வி கேட்கிறேன், பாஸ்டர் நீங்க சொல்றது சரியா இருக்கலாம். ஆனா இப்ப எனக்கு முன்பு அனதரவனுக்கு பெரிய கேள்வி இருக்கிறது. இங்க பாரம்பரியமா நம்ம ஃபாலோ பண்றது அப்படியே போறது சரியா இல்ல இந்த பைபிளை படிக்கும் போது தான் பைபிள் கொடுத்துட்டீங்க, எழுதி கொடுத்துட்டீங்க, எங்க கையில இதை படிங்கன்னு சொல்லிட்டீங்க, தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லிட்டீங்க, நான் படிச்சா இப்படி வேற ஒரு விஷயம் நிலைமை வந்தா கருத்து வந்தா இப்போ பாரம்பரிய மரபுல போறதா இத படிக்கும் போது புரியுற வழியில போறதான்னு ஒரு பெரிய சிக்கலான கேள்வி வந்து விடுகிறது. நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். அந்த போதவர் அருமையா சொன்னாங்க, நீங்க சொல்றது சரிதான், நீ கற்று நிச்சயித்து கொண்டவளில் நிலைத்திரு என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆம், வேதம் தேவன் நம்முடைய வசனங்களின் மூலம் நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். அதுலதான் நாம நடக்கணும், அதுதான் சரியானது என்று சொல்லி ஜெபம் பண்ணி விட்டு அவர் கடந்து போய்விட்டோம். அப்படிதான் நான் நிறைய படிக்க வேண்டியதாயிட்டு. அதனால்தான் நான் எல்லா பாரம்பரிய கிறிஸ்மேட்டிக் சென்டர், பெண்டகாஸ்டல்ஸ், சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா எல்லா சூழ்நிலையிலும் கற்றுக்கொண்ட காரியங்களை குறித்து பேசும்படி தேவன் எனக்கு ஒரு அனுமதி தந்தார். ஹல்லேலூயா. அந்த அடிப்படையில் தான் முன்பன் தெரியாத சூழ்நிலைகளிலே நான் உங்களோடு இந்த மாதிரி பல சூழ்நிலைகளிலே நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க கவனிங்க, நீங்க எங்க கவனிக்கிறீங்களா? ஓகே, உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. சரி, அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப இயேசுவின் வார்த்தை நமக்குள்ள இருக்கிறதா, நம்ம இயேசுவோட ஐக்கியமா இருக்கிறோமாங்கிறது மிக முக்கியமான காரியம். ஏன்னா நம்முடைய எல்லா காரியத்திற்கும் பரிகாரம் செய்யறவர் யாரு செய்யணும்? ஆண்டவர் தானே செய்யணும். எந்த மனுஷனும் செய்ய முடியாது. எங்களே சேர்த்துதான் சொல்றோம். நாங்களும் உங்களை மாதிரி மனுஷர் தானே, நாங்களும் ஒன்னும் செய்ய முடியாது. ஆண்டவர்கிட்ட தான் போய் கேட்கணும். நீங்க சொன்ன அவருடைய நாமத்துல கேட்கணும். சரி, அப்ப எல்லா பரிகாரம் அவரிடத்துல இருக்கிறது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் தான் சொல்லியிருக்காருல்ல. அப்படி என்று சொன்னால் இந்த எல்லா மனிதர்களையும் அமைப்புகளையும் சங்கங்களையும் விட அந்த கர்த்தரோடு நமக்கு ஒரு ஆழமான உறுதியான தெளிவான ஒரு ஐக்கியம் உறவு இருக்கணுமா வேண்டாமா? நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம எந்த சர்ச்சை சேர்றீங்கன்னா, நீங்க பரலோகம் போகும்போது அங்க சிஎஸ்ஐ காரன், பெந்தேகோஸ்தே காரன், கத்தோலிக்கன் ஒண்ணு இருக்காங்க. 2 கேட்டகரி தான் உண்டு. ஒண்ணு, நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். 2வது, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். அது இந்த பரலோகங்கிறது பரிசுத்தவான்களுடைய சொத்து இல்லைன்னா சுதந்திரம். நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடிய 2 பிரிவார் தான் அங்க இருப்பாங்க. எந்த சபையை சேர்ந்தவன் எப்படி எல்லாம் பேச்சு கிடையாது. இந்த கேட்டகரிக்கு தகுதிக்குள்ள வந்திருக்கிறானோ என்கிறதா அடிப்படை.
அப்படி என்றால் இந்த தகுதி நமக்குள்ள வரணும். அதை நாம தான், ஏன்னா இது மற்றவங்க நமக்கு எல்லாத்தையும் தருவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இப்பதான் பைபிள் கொடுத்துட்டாங்க, அதனால. இல்லைன்னா பழைய காலத்துல அப்போஸ்தலர் தான் பேசினாங்க, அது வேற. இந்த பைபிள் கையில இருக்கிறதுனால இதை படிக்க வேண்டியது, அதன்படி நாம நடக்க, அது ஆண்டவரோடு ஒரு ஐக்கியத்துல நடக்க வேண்டியது மிக முக்கியமான காரியம். அல்லேலூயா. அது ஒரு அற்புதமான அனுபவம், தனித்த அனுபவம். நீங்கள் தனியாய் அவரோட பேசுகிறீர்கள், அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 27-28 வந்தா, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பாருங்க, நான் சொல்றதை கேட்கும் பாருங்க, அவை எனக்கு பின் செல்லும் பாருங்க, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அந்த வார்த்தையை பாத்தீங்களா? அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. யாரை எனக்கு தெரியும், யாரை அறிந்திருக்கிறேன். பலவேளை கேட்பாங்க, நேரம் உங்களுக்கு தெரியுமா? ஏதோ ரீதியில நமக்கு பழக்கம் இருந்தா, தொடர்பு இருந்தா தெரியும்னு சொல்லுவோம், இல்லன்னா தெரியாதுன்னு சொல்லிடுவோம். இங்க ஆண்டவர் சொல்றார், எனக்கு யாரோ தெரியும் தெரியுமா? யாரெல்லாம் என் வார்த்தை கனம் பண்ணுவாங்களோ, என் மாடல்ல நடப்பாங்களோ, நான் மாதிரி காண்பிச்சல்ல, அவங்களதான் எனக்கு தெரியும். அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம்ம எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போது யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வரும்போது சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். என்ன மேய்ப்பன்? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறான். இப்போ அவர் எப்படி நம்ம அறிஞ்சிருக்கிறாருன்னா, ஏதோ அவங்கள எனக்கு தெரியும், என் சொந்தக்காரன் இல்லைன்னா எங்கேயோ உள்ளவன், அப்படி சொல்லலைங்க. இப்ப அவர் நம்ம மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பரா வந்துடுறாரு. புரியுதா? நம்முடைய ஒரு தலைவராய், ஒரு மேய்ப்பராய். முன்னாள் எல்லாம் நாங்க எங்க வீடுகள் எல்லாம் ஒரு வசனம் எழுதி போட்டிருப்பாங்க, அதாவது கிரைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ் எழுதி ஒரு இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க. அவர் ஒரு அன்சீன் கெஸ்ட், அவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு விருந்தாளியா இங்கே இருக்கிறார் என்று சொல்லி ஒரு வாசகத்தை இங்கிலீஷ்ல இருக்கும், எழுதி ஃப்ரேம் பண்ணி போட்டிருப்போம். சரி, அப்ப அவர் நம்மை மேய்க்கிறவர், நம்ம இப்படி நீ நட, இதை செய் என்று சொல்லி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற ஆண்டவர். அவர்கள் பேதைகளா இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லி இருக்கிறது. ஏன்னா பல வேளை இந்த வாழ்க்கைனா என்னன்னு தெரியல, உலகம்னா என்னன்னு தெரியல, எப்படி வாழ்றன்னு தெரியல, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதுனா எப்படின்னு கூட நமக்கு தெரியல. அப்படின்னா என்ன செய்யணும்? வா என் பின்னால வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நான் உன்னை என் பின்னால வா, ஏன் ஃபாலோ மீ, நான் அழைச்சிட்டு போறேன், நீ போக வேண்டிய இடம், உனக்கு செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் சொல்லி உன்னை நான் மேய்ப்பேன், நல்ல மேய்ப்பனாக. அதுல ஒரு காரியம் சொல்லுவார் பாருங்க, மற்ற மேய்ப்பர்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கான். ஆடு மேய்ப்பாங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது இந்த ஆடு சாப்பிடுறதுக்கு ஒரு புலியோ சிங்கமோ கரடியோ வந்துன்னு வைங்க, இந்த மேய்ப்பர் என்ன பண்ணுவாரு? ஆட்டை பாதுகாப்பாரா தன்னை பாதுகாப்பாரா? தன்னை பாதுகாக்க ஓடிடுவாராம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் ஓடுற ஆள் கிடையாது. அல்ல இல்லையோ, இந்த நல்ல மேய்ப்பன் நான் உங்களுக்காக ஏற்கனவே ஜீவனை கொடுத்திருக்கிறேன். நல்ல இல்லையோ, உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உங்களை ரட்சிக்கிற, உங்களை மீட்கிற, உங்களை விடுவிக்கிற, உங்களை பாதுகாக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி தன்னை குறித்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் அந்த வசன பகுதியை படிங்க. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 11 15 வரை படிக்கணும். ஒரு 5 வசனம் படிக்கணும். எசேக்கியேல் 34 11 15 வரை வேகமாயிடுங்க, படிங்க. ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம் 11 படிங்க. 30. கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, நானே என் ஆடுகளை நான் விசாரிப்பேன், நானே தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட ஆடுகளை இருக்கிறது போல, மந்தையை தேடி கொண்டிருக்கிறது போல, மப்பும் மந்தாரமான நாட்களில் எல்லா இடங்களில் இருந்தும் தப்பி வர பண்ணி ஜனங்கள் ஜாதிகளிடத்திலிருந்து தனியே புறப்பட்டு வரவும் பல தேசங்களில் இருந்து சேரவும் பண்ணி அவர்களுக்கு உரிய தகுதியான ஒரு தேசத்திலே அவர்களை குடியிருக்க பண்ணுவேன். சரி, இப்போ கவனிக்க, அவர் சொல்றார், நான் தேடி பார்ப்பேன். எல்லா இடத்திலும் ஜனங்கள் சிதறி கிடக்குறாங்க, ஆடுகள். அத நீங்க ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் எப்படி சொல்லுது, நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து
அவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விளப்பன். அப்ப எங்க போறன்னு தெரியாது, என்ன செய்யன்னு தெரியாது, என்ன வாழ்க்கைன்னு தெரியாது. அப்படியே அலைஞ்சுகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், நான் அவர்களை தேடி பார்ப்பேன். நல்லோ. ஆமா, அந்த மந்தையை மேய்க்கிறவன் 100 ஆடு உண்டு, 2 காணா எண்ணி பார்ப்பான், காணலையே, அதை அடைச்சிட்டு காணாத ஆடை தேடி போறான் இல்ல, இது மாதிரி நானே தேடி பார்ப்பேன். ஆக அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாய் பல சூழ்நிலைகளில் இருந்து, பல மதங்களில் இருக்கலாம், பல ஊர்களில் இருக்கலாம், பல சூழ்நிலையில் இருக்கலாம், பல ஊர்கள் எல்லாரும் தேடி 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 பார்த்து அவர்களுக்கு என்று ஒரு நல்ல இடத்துல கொண்டு ஏன்னா ஒரு பாதுகாப்பான சேஃப் ஜோன் சொல்லுவான் இல்லையா, ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு வைக்கணுமே என்று சொல்லி அவர்களை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் கொண்டு வந்து அவர்களை சேர்த்து அவர்களை மேய்ப்பேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல மேய். நமக்கு தெரியல, அவர் நம்மை தேடி வந்தார். நாம் அவரை ஆண்டவர் சொல்றார் சீஷர்ல பார்த்து, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிடல, நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம், என்ன நான் தான் உங்களை தேடி வந்தேன். ஹல்லேலூயா. நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுவார். அவ்விதமாய் நம்மை தெரிந்து கொண்டு அவர் மேய்க்கிற ஆண்டவர். சங்கீதம் 23:1 தாவீது சொல்றான், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்ன செய்யறாரா, புல்லுள்ள நல்ல புல்லுள்ள இடங்கள் என்ன மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டங்களில் என்னை நடத்துகிறார். பாத்தீங்களா, எவ்வளவு அருமையா அனுபவத்தோட பாடுறார். என்னுடைய மேய்ப்பர் என்னை மேய்க்கிறார், என்னுடைய மேய்ப்பர் என் தாகத்தை தீர்க்கிறார், என்னுடைய மேய்ப்பர் என் மேல் ரொம்ப கரிசனையா இருக்கிறார் என்று சொல்லி தேவன் கர்த்தர் ஆண்டவர் மேய்க்கிற அனுபவத்தை அனுபவித்த பக்தர்கள் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சரி, இப்போ நாம இப்ப என்னாச்சு, ஆண்டவர் அவர் நம்ம தேடி வந்துட்டாரு, அறிஞ்சுக்கிட்டோம், அவருக்கு வார்த்தையை நம்மகிட்ட தந்துட்டாரு. ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வாருங்கள் அழைச்சிட்டு அப்படியே கூட்டி மேய்த்து கொண்டு வரும்போது அவர் செய்யற இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். அது எரேமியா 3ஆம் அதிகாரம் 14-15. எரேமியா 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை படிக்கலாமா? எரேமியா 3:14-15. எரேமியா தீர்க்கதரிசனம். ஓகே, 3ஆம் அதிகாரம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்றார். அந்த வார்த்தையை பாரு, நான் தான் உங்களுடைய நாயகர், ஊரிலிருந்து ஒருவனும் வம்சத்துக்கு 2 பேருமாய் உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து, அந்த வார்த்தை பாரு, உங்களை என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை எப்படி மேய்ப்பார்கள்? அறிவோடு மேய்ப்பார்கள், அறிவோடும் புத்தியோடும். ஹல்லேலூயா. இப்ப அவர் என்ன சொல்றார், நான் தான் உங்கள் நாயகர். நீங்க என்ன புரிஞ்சீங்களோ புரியலையோ, ஆனா நீங்க அதை புரிஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களை அவர் சொல்றார், நான் ஊர்ல இருந்து 1 வம்சத்துல இருந்து 2 பிடிச்சு எழுத்துட்டு வந்தேன்ல, தேடி வந்தேன்ல. தேடி எங்க கொண்டு வந்தேன்னா சீயோன். சீயோன் என்று சொன்னால் தேவ பிரசன்னம் இருக்கிற இடம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, சீயோன் என்றால் தேவ பிரசன்னம் இருக்கிற இடம். அது உலகத்துல தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துக்கும் சீயோன் தான், பரலோகத்துல தேவன் இருக்கிற இடத்துக்கும் சீயோன் தான். ஹல்லேலூயா. அவர் எங்க இருந்தாலும், அவருக்கு பிரசன்னம் எங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கு என்ன பேரு? சீயோன். அப்ப சீயோனுக்கு அழைத்து கொண்டு வருவேன். அப்ப முதலாவது நீங்க எங்க இல்ல? தேவ பிரசன்னம் உள்ள இடத்துல இல்ல, சரிதானே? நீங்க தேவ பிரசன்னம் உள்ள இடத்துல இல்ல, எங்க இருந்திருப்பீங்க தெரியுமா? சாத்தான் பிரசன்னம் உள்ள இடத்துல இருந்திருப்போம். அப்படித்தானே உண்மை? எல்லா ஜனங்களும் ஊழியத்துல நாங்க சந்திக்கிற ஜனங்கள்லாம், ஐயா நாங்க இருக்கிற இடம் இப்படிப்பட்டது, எங்க வீடு இப்படிப்பட்டது, அந்த 4 பக்கமா இப்படி, அங்க பிசாசுக்கு ஓத்துரும், எங்களுக்கு தூங்க முடியல, எங்களுக்கு அதை வாழ முடியல, 1000 பிரச்சனை சொல்லுவாங்க. ஏன்? அங்க தேவ பிரசன்னம் கிடையாதுங்க, சாத்தானுடைய பிரசன்னம், இருளின் பிரசன்னம், எல்லா இடத்துல அந்தகார பிரசன்னம் தான் இருக்கு, தேவ பிரசன்னம் கிடையாது. தேவ பிரசன்னம் எங்க இருக்கு தெரியுமா? எவர்கள் தேவனுடைய பிள்ளைகளோ, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களான்னு நம்ம வாசிக்கிறோம். அவர் அதான் சொன்னார்ல, யோவான் 14:23, ஒருவன் என்னில் அன்பா இருந்தா என் வசனத்தை கடைபிடிப்பான், அவனிடத்தில் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அப்போ நாங்கள் வந்துன்னா பிதாவும் வாசம் பண்ணுவார், நானும் வாசம் பண்ணுவேன். பிதா எப்படி வாசம் பண்ணுவார்? அது யோவான் 4:24 சொல்லுகிறது, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும்
தொழுது கொள்ள வேண்டும். சரிதானே? அப்ப ஆவியா இருக்கிற தேவன் நமக்குள்ளே ஆலயமாய் வந்து வாசம் பண்ணுகிறார். இரண்டாவது, அந்த ஆவியோடும் அவருடைய சத்தியத்தை கடைபிடித்து அவரை தொழுது கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு பிறகுதான் சீயோன். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா? நமக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கும்போது நாமும் சீயோன் தான். நாம பலர் சேர்ந்து தேவ சித்தம் செய்கிற பலர் சேர்ந்து அதே தேவ ஆவியினாலே நிறைந்து அதே தேவ சத்தியத்தை கடைபிடித்து அவ்விதமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, அதுக்கு பேருதான் சீயோன். ஹல்லேலூயா. பொதுவா இத சபைன்னு நம்ம சொல்றோம்ல, ஆண்டவருடைய சபைக்கு ஒப்பாய் சபைதான் சீயோன்னு சொல்றது. உலகத்துல சீயோனுங்கிற சொல்றது சீயோன் தான். ஆனா அது சபைங்கிற பேருள்ள இடத்துக்கு பேரு சீயோன் கிடையாது. அங்க தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும். என்னது செய்யணும்? அங்க வர்றவங்க தேவ பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கணும். அந்த சூழல் தேவ பிரசன்னம் இருக்கணும். அதுல தேவ சத்தியம் இருக்கணும். என்னெல்லாம் இருக்கணும்? தேவ சத்தியம் இருக்கு, பரலோக இயேசுவின் சத்தியம் இருக்கணும், பரலோக ஆவி இருக்கணும். இதுக்கு பேர் தான் சீயோன். சும்மா சீயோன் பேர் போட்டோன்னு அது சீயோன் ஆயிடாது. இந்த மாதிரியான அந்த காரியங்கள் இருக்குமானால் அங்கேதான் அது சீயோனா இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்திற்கு உங்களை நான் அழைத்து கொண்டு வரேன். புரியுதா நான் சொல்றது? வேற சூழ்நிலையில இருந்தோம். இப்ப தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல, நான் வாசம் பண்ற இடத்துக்குள்ள, அல்லது 2 பேர் 3 பேர் எங்கேயோ என்னுடைய நாமத்துல என் சித்தம் செய்யறவங்களா கூடி இருப்பீங்களோ அவங்க நடுவில் இருப்பேன்னு தானே சொன்னார்ல. அந்த சூழ்நிலையில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஏதோ 2 பேர் 3 பேர் இயேசு நாமத்தை சொன்னோன்னு அங்க இயேசு வந்துட மாட்டார். நல்லா கவனிக்கணும். அவருடைய வசனத்தை கடைபிடிக்கணும். அப்ப தேவன் ஆவியா வந்து அவர்களுக்குள்ள வந்து உட்காரணும். இவர்கள் தேவ பிள்ளைங்கிறத சாட்சிப்படுத்தணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுறாங்களோ அவங்கதான் தேவ பிள்ளைகள். இப்ப புரியுதா? ஓகே, இயேசுவின் நாமத்தை மட்டும் சொல்றவங்க கிடையாது, பலரும் பிசாசுலும் சொல்லிடலாம். எவர்கள் தேவ சித்தம் செய்றாங்களோ, தேவ ஆவியினாலே நடத்தப்படுறாங்களோ அவங்க தான் தேவ பிள்ளைகள். அவங்க இருக்கிற இடத்துக்கு பேர் தான் சீயோன். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? இது எந்த சபையும் சங்கத்தையும் குறிக்கிற வார்த்தை இல்ல, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு பொதுப்படையான. அப்ப சீயோனுக்கு அழைத்து கொண்டு வருவேன். அந்த இடத்துல கொண்டு வந்து அவர் என்ன செய்யறாரோ, என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பொருளை உங்களுக்கு கொடுப்பேன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பல வேளை உலகத்தில் ஏற்படுற ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை உண்டு. அது தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்துல அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. அது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை படிங்க. 2-3 வசனத்தை படிங்க. 4 வரை படிங்க. 2ல இருந்து 4 வரை படிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ல இருந்து 4 வரை படிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடு கண்டனத்தோடு கடிந்து கொள்ளுதலோடு புத்தி சொல்லுதலோடு செய்யணும். அப்புறம் 3ஆம் வசனம், ஏனென்றால் அநேகர் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போங்கால வரும். இங்க ஒரு கூட்டத்தார பாக்குறோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, என்னெல்லாம் இருக்கக்கூடாது? திருவசனத்தை பேசப்படாது, உபதேசம் பண்ணப்படாது, கண்டனம் பண்ணப்படாது, கடிந்து கொள்ளக்கூடாது, புத்தி ஒண்ணும் சொல்லப்படாது. அப்படி எல்லாம் சொன்னா அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்ன புதுக்கடை பக்கத்துல ஒரு ஊழியக்காரரை பார்க்க போனேன். பார்த்து அவருக்கு வீட்டு வராந்தான்னு திருநெல்வேலியில இருந்து பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது அந்த பாஸ்டர் பாக்குறது ஒரு தாயார் வந்தாரு. வந்த உடனே இந்த பாஸ்டர் என்கிட்ட சொல்லுவாரு, என்ன கிட்ட சொல்றாரு, பாஸ்டர் இவங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஆலோசனை கொடுங்க சொல்லிட்டு எழும்பி வீட்டுக்குள்ள போயிட்டாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டு, எனக்கு அவங்களும் அவரை தெரியாது, அந்த அம்மா தெரியாத சூழ்நிலை ஒண்ணும் தெரியாது. என்னதான் இப்படி போயிட்டாரு, வீட்டுக்குள்ள வேற போயிட்டாரு, நான் என்ன செய்யறது? சரி, ஆனால நான் சுதாரிச்சுட்டேன். அப்படியே நான் எனக்கு முன்னால வர்றத பேசிட்டு ஒரு 2 நிமிஷம் பேசியிருப்பேன் பாருங்க. அந்த தாயார் சொல்லுது, பிரசங்கியாரே எனக்கு உபதேசம் ஒன்னும் பண்ணாண்டா, ஒரு செபம் வேண்டாம் பண்ணுங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? செபம் வேண்டாம் பண்ணு. எனக்கு அப்பதான் புரிஞ்சு இந்த பாஸ்டர் ஏன் ஓடி போனார். நல்ல இல்லையா? நான் சொன்னேன், அம்மா வேதத்தை கேளாதவனுடைய ஜெபமும் அருவருப்பானதுன்னு சொல்லி இருக்கு. நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? சரி, என்ன பண்ணது? அந்த ஒரு கிருபை கொடுக்கட்டும், ஒரு தெளிவை கொடுக்கட்டும், பொதுப்படையா ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டேன். சரியா? சமாளிக்கணுமே. எதுக்கு சொல்றேன்? ஜனங்களுக்கு பிரச்சனை தான். நாங்க சொல்ற மாதிரிதான் நீங்க பேசணும்.
நாங்க விரும்புற மாதிரி பேசினா நாங்க வருவோம், இல்லன்னா வரமாட்டோம். இது என்னது? சுய இச்சைக்கேற்ற போதவர்களை தேடி பல இடத்துக்கு ஓடிடுவாங்க. கார் வண்டி எல்லாம் எடுத்துட்டு போவாங்க, நிறைய திரளாய் வச்சிருவாங்க. ஆமா, எல்லாரும் அவங்களுக்கு இஷ்டமா பேசுவாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றார், நான் அப்படியெல்லாம் கிடையாது. நான் தகப்பனானா, நான் தேவனானா, எனக்கு இஷ்டத்துக்கு, எனக்கு இதே அப்படித்தானே சொல்லணும். எனக்கு நான் மேய்க்கணும், நான் தானே உங்களை மேய்ச்சேன். இனி அடுத்தது மேய்க்கிறதுக்கு வேற போதவர்கள் நான் தந்தா என் மனசுக்கு பிடிச்சவனு தான் நான் தருவேன். நல்ல பல வேளை ஊழியர் கூட்டங்களே நாங்க சொல்லுவோம், ஊழியக்காரலாக என்ன கண்ணை மூடிடணும், ஜனங்களை பார்க்கப்படாது. அல்ல ஆண்டவரே, நான் என்ன பேசணும்னு அப்படியே பேசிருங்க. ஆண்டவரை பிரீதிப்படுத்தி பேசினா ஆண்டவர் வார்த்தை தருவார், ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தை தருவார். நீங்க நினைப்பீங்க இந்த காரியத்தை சொன்னா அவங்க எழுப்பி ஓடிடுவாங்க. ஓட முடியாது. கர்த்தர் பேசினா எங்கேயும் ஓடுறது இல்லையோ, ஓட முடியாது. நீங்க கண்ணை மூடிட்டு ஜபத்தோட பேசுங்க, ஜனங்களை முகத்தை பார்த்தா பயந்துருவீங்க ஒருவேளை அப்படின்னு நான் சொல்றதோட சரி. இப்ப என்ன சொல்றார்? என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவங்க எப்படி மேய்ப்பாங்களோ? அறிவோடு மேய்ப்பாங்க, அடாவடித்தனமா மேய்க்க மாட்டாங்க. புத்தியா மேய்ப்பாங்க, மடத்தனமா மேய்க்க மாட்டாங்க. அதாவது தகப்பன் பவுல் இப்படி சொல்லுவார், நீங்க உங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய், தகுதி உள்ளவர்களாய், யோக்கியமானவர்களாய் நடந்து கொள்ளும்படி தகப்பன் தன் பிள்ளைக்கு போதிக்கிறது போல உங்களுக்கு நான் போதித்ததை நினைத்துக் கொண்டிருங்கள். சரியா? தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சும்மா தாறுமாறா ஏதோ கடமைக்கு பேசல, காசுக்கு பேசல, எதையாவது பேசி அவங்ககிட்ட இருக்க சுருட்டிட்டு போறதுக்காக பேசல. தகப்பன் பிள்ளைக்கு பேசினா எப்படி பேசுவான்? மற்ற பிள்ளைகளுக்கு பேசுறது வேற, சொந்த பிள்ளைக்கு பேசுறது பொறுப்பா பேசுவாங்கல்ல, இது மாதிரி பேசணும், உபதேசம் பண்ணணும்னு பவுல் சொல்வார். அவ்விதமாய் அப்படிப்பட்ட மேய்ப்பர்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க உண்மையா ஆண்டவரை நேசிச்சா அவர் உங்களை மேய்க்கிறார் முதலாவது. ரெண்டாவது, உங்களுக்கு உலக பிரகாரமான மேய்ப்பர்களான சபைன்னு ஒண்ணு வச்சிருக்கிறார்ல, அதனால அப்படி தேவை இருந்தா அதற்குரிய அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை அவர் நமக்கு ஏற்படுத்துகிறார் என்பதை நீங்க அறியணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ரொம்ப வருஷத்துக்கு முன்ன ஒரு தாயாரோட நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவங்க இப்ப உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க, நான் இந்து மார்க்கத்துல இருந்து வந்துட்டேன், எனக்கு ஆண்டவர் அறிஞ்சிட்டேன், ஏற்றுக்கொண்டுட்டேன், ஆனா எந்த சபைக்கு போறது என்ன செய்யறது எனக்கு தெரியல. நான் கண்ணீரோட ஜெபம் பண்ணேன். ஒரு சொப்பனம் பார்த்தேன், ஒரு சபையினுடைய போர்டு எனக்கு காண்பிக்கப்படுகிறது. அந்த சபைக்கு பேர் எழுதியிருக்கு, ஊர் எழுதியிருக்கு, ஒரு கை இந்த அந்த போர்டுக்கு நேரம் நீ இந்த சபைக்கு போ என்று காட்டுச்சுதான் சொப்பனத்துல. அப்படிதான் நான் அந்த சபைக்கு வந்தேன் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். இது போல ஆண்டவர் சில அநேக சந்தர்ப்பங்களிலே அநேகரை பல சூழ்நிலையில், சில வேளை கிறிஸ்தவ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு குறிப்பிட்ட சபை எனக்கு தெரியும், அது கிறிஸ்தவ சபை தான். அந்த சபையில விசுவாசிகளா இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு. அந்த சபையில உள்ளவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, எல்லாரும் ட்ரை பண்ணோம், அந்த வியாதி குணமாகல, ரொம்ப கஷ்டம். இவங்க எளிதாய் தங்களுடைய சபையை விட்டு இன்னொரு சூழ்நிலைக்கு போக மாட்டாங்க. அதுதான் உண்மை. அப்படி ஓடுறவங்க கிடையாது. எங்க எல்லா இடத்துலயும் ஆண்டவர் தானே இருக்கிறார் அப்படின்னு பொறுமையா இருக்கிறவங்க. அப்படிதான் இருந்தா பொறுத்து பார்த்தா அவங்களுக்கு தாங்க முடியல. அப்படி இருக்கும்போது அந்த நாட்களில் பிரபலமா இருந்த ஒரு தீர்க்கதரிசியானவர் இருந்தார், ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தார். அவர் ரொம்ப பிரபலமா இருந்ததுனால அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்போம்னு போயிடுக்காங்க. அப்போது ஆவியானவர் அவர் மூலமாய் பேசும்போது அவர் ஒரு சபையினுடைய ஸ்தாபகர் தான், ஆனா தன்னுடைய சபை பற்றி சொல்லவில்லை, வேறொரு சபையை குறித்து சொன்னார், பேரை சொன்னார். அங்கே இப்படி ஒரு மதர் ஊழியக்காரி இருப்பாங்கன்னு சொன்னார். கரெக்டா சொல்லி சொன்னார், நீங்க அந்த இடத்துக்கு போனோம், அங்க போய் அவங்க இவர் கூட ஜெபம் பண்ணல, அவர் சொல்றார் நீங்க அந்த இடத்துக்கு போனோம், அவங்க உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தர் சுகம் தருவார், நீங்க அந்த சபைக்கு போனோம். புரியுதா நான் சொல்றது? ஒரு விசித்திரம். இவங்க போறது ஒரு சபை தான், இயேசு நாமத்தை சொல்ற சபை தான், இவங்க ஓடுற ஆள் கிடையாது. முடியாத ஒரு கட்டத்துல இப்படி போன ஆண்டவர் வழி திருப்பி விட்டுட்டார். அங்க போனாங்க, அங்க போய் வியாதி சுகமாயிட்டு ரொம்ப வருஷம் அந்த சபை அங்கதான் இப்பதான் இருப்பாங்க நினைப்பேன். அந்த தாயார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அவங்க இருந்தாங்களான்னு தெரியல, பிறகு எனக்கு பழக்கம் இல்லை. அந்த வழி நடத்துதல பாருங்க, புரியல நான் சொல்றது? ரொம்ப அற்புதமா இருக்குல்ல, அற்புதமாய் வழி. நீங்கள் ஆண்டவரை உண்மையா நேசிச்சா பல சந்தர்ப்பத்துல நாம எங்க இருக்கிறோம் என்ன செய்யறோம் நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆண்டவருக்கு தெரியும். அல்ல, ஆண்டவருக்கு தெரியும். அவங்க வழி தெரியாம கரங்குறாங்க, இருள
உள்ள சுத்துறாங்க, அவங்க பலர் ஏமாத்துறாங்க, பல மாதிரி அவ்வளவுதான். சில வேளை ஆண்டவருக்கு பிரியமா ரொம்ப ஹம்பிளா இருப்பான், பாவம் போல இருப்பான், ஏமாத்திடுவாங்க. ஆண்டவர் பார்ப்பாரு, உங்களை எங்கேயாவது பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்குள்ள ஏற்பாடு செய்யறதை நான் பார்க்கிறோம். ஓகே, புரிஞ்சிருங்க. இப்ப 1 பேதுரு 5 2ஆம் அதிகாரத்துல இருந்து 4 வசனத்தை படிச்சா அது படிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5 2ல இருந்து 4 வரை படிங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்ப அந்த மேய்ப்பர்கள் எப்படிப்பட்ட மேய்ப்பர்கள்? உங்களிடத்திலுள்ள மந்தையை நீங்கள் மேய்க்க வேண்டும். அவள் கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் மேய்க்க வேண்டும். அவலட்சணமான ஆதாயம், இந்த வார்த்தையை பாருங்க. அந்த மேய்ப்பரை எப்படி மேய்க்கிறாங்களோ கட்டாயமா கம்பல் பண்ணி அப்படி செய்ய மாட்டாங்க, மனப்பூர்வமா மேய்ப்பாங்க. அவலட்சணமான ஆதாயம், பணத்துக்காக காசுக்காக மேய்க்க மாட்டாங்க. அப்புறம் உற்சாக மனசோடு மேய்ப்பாங்க. சுதந்திரத்தை இருமாப்பாய், ராணுவ அதிகாரி நடத்துற மாதிரி நடத்தாம மந்தைக்கு அவர்கள் மாதிரியா இருப்பார்கள். என்ன அழகா இருக்கு, மந்தைக்கு அவர்கள் மாதிரியா இருப்பார்கள். கண்காணிப்பு செய்வார்கள். அப்புறம் இப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது அப்ப பார்த்தீங்களா, பிரதான மேய்ப்பர் யாரு? இயேசு. முதல்ல சொல்லிட்டேன் இல்லையா, பிரதான மேய்ப்பர் அவர் தான். மேய்ப்பர் தேடி வந்தவர் அவர், பிரதான மேய்ப்பர். எங்களுக்கு பிரதான மேய்ப்பர் அவர் தான். அவர் என்ன செய்யறார்? தம்முடைய மந்தையை மேய்ப்பதற்கு ஊழியக்காரர்களை ஏற்படுத்துகிறார். அதான் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தாருன்னு வசனம் இருக்குல்ல, கர்த்தர் தான் சேர்த்து கொண்டு வர்றார். அதுதான் முக்கியம். அவர் ஊழியக்காரனை வச்சுட்டு நீங்க இருப்பா, நீ ஜெபம் பண்ணு, என் வேலையை செய், நான் கூட்டிட்டு வராது. நான் போய் தேடி பிடிச்சு இழுத்து உன்கிட்ட கொண்டு வர்றேன், நீ அதை இப்படி மேய்க்கணும், அவ்வளவுதான். நான் பிரதான மேய்ப்பேன், அதை மறந்துடாத, எனக்கு கீழே இருந்து நீ மேய்க்க வேண்டும் என்று சொல்லி மேய்க்கிற ஒரு அற்புதமான அனுபவத்தை பார்க்கிறோம். எபிரேயர் 13:17 எபிரேயர் 13:17 படிங்க. 13:17 அவர்கள் எப்படி மேய்க்கிறார்களாம்? சீக்கிரம். உங்களை நடத்துகிறவர்கள், நல்ல கவனிங்க, உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் கேரண்டி பண்ணுகிறவர்களாம் விழித்திருக்கிறவர்களானபடினாலே அவர்கள் துக்கத்தோடு அதை செய்யாதபடி சந்தோஷத்தோடு செய்யும்படி கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் சங்கடப்பட்டா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அல்ல, இப்ப அவங்க எப்படி மேய்க்கிறாங்களாம்? ஆண்டவர் ஏற்படுத்துற மேய்ப்பர்கள் எப்படி மேய்க்கிறாங்களாம்? ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாம் மேய்க்கிறாங்க. ஒரு ஃபேன் வாங்குறோம், 6 மாசம் கேரண்டின்னு கொடுக்குறோம், 3 மாசத்துல ரிப்பேர் ஆனா என்ன பண்ணும்? களத்தி தூக்கி மூஞ்சில கொண்டு போட்டுரும். அது சொன்னல 6 மாசம் 3 மாசத்துல கடை கொடுக்குறது. அப்படின்னா உட்காருங்க சார், ஒரு சர்பத்தை வாங்கி வந்து நம்ம கூல் பண்றோம், ஒன்னில் சர்வீஸ் பண்றோம், சர்வீசபிள் கேரண்டினா அதை செய்யறான், ரீப்ளேசபிள் கேரண்டினா என்ன பண்றான்? புதுசு கொடுக்குறான் இல்லையா, அதை எடுத்து உள்ள வைப்பா, வரணும் எடுத்து கொடு, தட்ஸ் ஆல். ஓகே, இது மாதிரி இது ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுது. அப்ப ஒரு சபை நடத்துறது சும்மா அதான் நான் சொன்ன மாதிரி கடமைக்காக ஒரு பிரசங்கம் பண்ணது, கடமைக்காக 2-3 பாட்டை நடத்தியது, காணிக்கை மட்டும் போடுங்கன்னு சொல்லுது, கடமைக்கு செய்யற ஒரு விஷயம் இல்ல. புரியுதா? ஆத்துமாக்கள் பேர்ல உத்தரவாதம் உள்ளதான் மேய்ப்பர். வெறும் பிரசங்கியாருங்கிறது வேற, மேய்ப்பருங்கிறது வேற. அல்ல இல்லையா? பிரசங்கியாரும் கருத்தா தான் செய்யணும். ஆத்மா, ஒரு ஆத்மா காணாம போனா, சதறி போனா, அதுக்கு ஏதாவது உண்டானா அந்த பொறுப்பு ஆண்டவர் காப்பாரு. உன்கிட்ட இத்தனை ஆத்மா தந்தான் இல்லையா, நீ எப்படி வச்சிருக்கா, என்ன செஞ்சா, எப்படி மேய்க்கியா, உனக்கு முடியலன்னா சொல்லப்படாதா? அதுக்குள்ள ஏற்பாடு நான் செஞ்சிருப்பேன் இல்லையா, நீ எப்படி ஆக்கி போட்டியன்னு பெரிய தண்டனை வந்துடும். அந்த இசைக்கியல் அப்படித்தான் சொன்னாரு, நான் என் மேய்ப்பர்களை தண்டித்து போடுவேன் சொல்லிட்டார். சரி, அப்ப தம்முடைய மேய்ப்பர்கள் அவர் பக்குவமா வச்சிருப்பார், உத்தரவாதம் மேய்க்கணும்னு சொல்லிதான் கொடுப்பார், அவர்கள் உத்தரவாதமாய் மேய்க்கிறார். எபிரேயர் 10:25 சொல்லுகிறார். எபிரேயர் 10:25 சொல்லுது அந்த வசனம். எபிரேயர் 10:20 சபை கூடி வருவதில்லை, 10 சிலர் விட்டு விடுகிறது போல எல்லாம் விட்டு விடாமல் புத்தி சொல்ல வேண்டும், நாளானது சமீபத்து வர்ற எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. ஓகே, இது என்ன சபைன்னு சொன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ற சபை, ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமக்கிற சபை, ஒருத்தருக்கா ஒருத்தர் ஜெபிக்கிற சபை. புரியுதா? இதெல்லாம் ஒரு பாரத்தை சுமக்கிறது, ஜெபிக்கிறது, புத்தி சொல்லுறது, கண்டுகிடாம போற சபை. அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, வந்தியெல்லாம் பட்டுப்படாம அப்படியெல்லாம் போக முடியாது. நம்ம பிள்ளைகளை அப்படியே நடத்துறோம் இல்லையே? என் பிள்ளை படிச்சல, சட்ட போட்டியல, எத்தனை மார்க்ல எடுத்திருக்க, எத்தனை கேள்வி கேட்க, நம்ம
நம்ம பிள்ளைகள் பொறுப்பு. அப்ப பொறுப்புள்ளவர்களாய், அதாவது நாளானது, நாள்னா ரெண்டு விஷயத்தை குறிக்கும். ஒண்ணு நம்முடைய மரண நாள், என்றைக்கு வரணும்னு தெரியாது, நாளைக்கு நடப்ப தெரியாதுன்னு சொல்லி இருக்கு. அவ அந்த எப்போ வேணாலும் சாவு வரலாம், எப்போ ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு செல்ல தகுதியா இருக்க வேண்டாம், சரிதானே? இது முதலாவது. இரண்டாவது, இயேசுவின் வருகை நாளை குறித்து பேசுறோம். அப்ப அந்த அடையாளங்களை நிறைவேறிவிட்டது, அந்த வருகை நாளுக்கு ரெடியா இருக்கணும். ஒண்ணு கர்த்தர் எடுத்துக்கொண்டா, மரணத்தின் மூலம் எடுத்துக்கொண்டா போறதுக்கு எப்போ ரெடியா இருக்கணும். ரெண்டாவது, ஆண்டவர் வந்துட்டா ஒரு இமை பொழுதிலே மறுமாய் போறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அப்படி கவனமாய் புத்தி சொல்லுகிற சபை. இப்ப புரியுதா? நான் ஏதோ ஒரு தனிப்பட்ட சபையோ தனிப்பட்ட மேப்பரையோ எல்லாம் குறிப்பிட்டுங்க நாங்கள் பேசவில்லை. தேவன் அப்படிப்பட்டவர்கள் வச்சிருக்கிறார், அப்படிப்பட்டவர்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். இது நாம தேடிக்கிட்டது கிடையாது, அவர் செய்யறார். அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு, அவருக்கு ஒரு தீர்மானம் இருக்கு, அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதை வச்சு அவரே நமக்கு தெரியாத வழியில நம்ம நடத்தி அவர் மேய்க்கிற ஒரு காரியம். வெளிப்படுத்தல் 14:13 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அவரை தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள். இப்போ இப்படி கர்த்தருக்குள்ளே இந்த மாதிரி அனுபவத்தில் வாழுகிறவர்கள் கர்த்தருக்குள் மரிப்பார்கள். ஒன்று கர்த்தருக்குள் மரிப்பார்கள், அல்லது கர்த்தருக்குள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இந்த ரெண்டு சூழ்நிலையிலும் அவர்கள் நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே போய்விடுவார்கள். அல்ல, இங்கே ஒரு வசனத்தை நாம் நினைவு கூறுவோம். அது 2 கொரிந்தியர் 5:1 சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:1 சொல்லுகிறது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் உண்டென்று நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவிக்கிறோம், நமது பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறோம். 2 வீடு. ஒன்னு உலகத்திலே நாம் வாழுகிற இந்த வீடு, இது கொஞ்ச காலம் இருக்கும், இது நித்தியமான வீடு அல்ல என்பது நமக்கு தெரியும். எத்தனையோ பிரம்மாண்டமான வீடுகள் எல்லாம் இல்ல, மாற்றி அமைத்து விட்டார்கள். ரொம்ப வருஷம் இந்த மாதிரி டெரஸ் வீடெல்லாம் இப்ப ரொம்ப வருஷம் நிக்காதெல்லாம் சொல்றாங்க. அந்த கட்டுமான துறையில இருக்கிறவங்க பழைய வீடுகள் அளவு கூட நிக்கல பாருங்க அப்படின்னா சொல்றாங்க. சரி, எப்படி இருப்பினும் இந்த வாழ்க்கைங்கிற கூடாரமானாலும் நாம் குடியிருக்கிற வீடானாலும் இது அநித்தியமான வீடு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே கொஞ்ச நாளைக்கு இதுல இருக்கிறோம். எதுக்கு இருக்கிறோம்? கர்த்தரோடு குடியிருப்பதற்கு, கர்த்தரோடு வாழுவதற்கு, தகுதி அடைவதற்காய் கொஞ்ச காலம் வச்சிருக்காரு. வெயிலுக்கும் மழைக்கும் ஒதுங்கி கிடப்பதற்கு, சமாதானமா இருந்து ஜெபம் பண்ணதுக்கும், வேதத்தை தியானிக்கிறதுக்கும், இதுக்கெல்லாம் ஒரு சூழ்நிலை வேணுமே. ரோட்டங்கரையில் செய்ய முடியாது இல்லையா? ஒரு பேஷண்டா கொஞ்சம் அமைதியா உட்கார்றதுக்கு, ஆமா அமைதியா ஜெபம் பண்ணும், இதுக்கு ஒரு சூழ்நிலையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இங்க இருக்கிற சூழ்நிலை ஒரு நாள் மாறி போய்விடும். எல்லாம் நமக்கு தெரிஞ்சது, வீடுகள் மாறி போயிடுது. சில வேலை சொல்லுவாங்க, அந்த வீடு எப்படி கலகலப்பா இருந்தது, இப்ப எல்லாமே எல்லாரும் போயிட்டாங்க. இறந்து போனவங்க போனாங்க, கல்யாணம் முடிச்சு போனவங்க எல்லாம் போய் அது சூன்யமாயிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப எல்லாம் சூழ்நிலை மாறி விடுகிறது. இங்கே பரம நமக்கு ஒரு நம்பிக்கை இயேசு சொல்லிட்டார், முடிச்சிருவோம். அது யோவான் 14:2, ஒரு ஸ்தலத்தை உங்கள் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போயிருக்கேன், நான் கூட்டிட்டு போவேன்னு சொன்னதுனால அந்த நித்திய வாசஸ்தலத்தை அடையும்படி நாம் அப்படியே காத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆண்டவரோடு நடந்து காத்து கொண்டிருக்கிறோம். அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே போறோம், நீதியின் கிரியைகளை எடுத்துக் கொள்கிறோம். சங்கீதம் 23:6 சொல்லுது இல்லையா? தாவீது சொல்வான், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த வீட்டுல கொஞ்ச நாளைக்கு கர்த்தரோடு நிலைத்திருப்பேன், கர்த்தரோடு நிலைத்திருப்பேன், அல்லது கர்த்தருக்குள் நிலைத்திருப்பேன். அவருடைய வீட்டுக்கு செல்லும் போது அவரோடு நித்தியமாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி நடக்கும் போது நாம் அவரோடு ஐக்கியத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கும் போது நம்ம கேட்கறது, நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்லிட்டார். அதோட அவர் விடல, அதுதான் வரிசை. நீங்க என்ன வந்தீங்க, என்ன கேட்டீங்க, நான் கேட்டதை தந்ததோடு நான் நிறுத்தல, உங்களை மேய்க்க வந்துட்டேன். அடுத்தது முதலாவது தந்தேன், அடுத்தது என் பின்னால வாங்கன்னு சொல்லி நான் மேய்ப்பனானேன், உங்களை நல்ல இடத்துல மேய்ச்சேன், நல்ல தண்ணீர் தந்தேன், அப்புறம் என்னுடைய இதயத்துக்கு கேட்ட மேய்ப்பொருளை உங்களுக்கு தந்தேன், பரிசுத்த ஆவியானவரும் சத்தியமும் இருக்கிற சியோனிலே கொண்டு வைத்து உங்களை போஷித்து பராமரித்தேன். பிறகு இறுதியாய் நான் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு நான் சேர்த்துக் கொள்கிறேன். எவ்வளவு நல்ல மேய்ப்பர் பாருங்க. இந்த மேய்ப்பருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய சித்தம் செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை, நான் சொல்ற மாதிரி, ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து நடத்தும். ஓகே, கரம் பிடித்து நடத்தும், உம்முடைய வழியில நடத்தும், உம்முடைய சித்தப்படி நடத்தும், நல்லமான வழி எது என்று சொல்லி எங்களை நடத்தும். ஆமா, நான் வழி தப்பி போகாதபடி நடத்தும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போமா? கர்த்தர் இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.